பன்னீர் வந்து சாப்பிடுவோம் இல்லையா, ஒரு மாதிரியாக வந்து பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பாருங்கள். நம்ம ரசகுல்லா சூப்பராக ரெடியாக இருக்குதுன்னு. நம்ம போடுறதை விட டபுள் சைஸாக வந்து மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம குங்குமப்பூவை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து மெதுவாக வந்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் சொல்லியிருக்கிற அளவுகளோட இந்த டிப்ஸோடு வந்து நீங்கள் ரசகுல்லா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாகவே வரும். இந்த ரசகுல்லா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.